அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன், திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கான யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லைண்ணே, எனக்கு என்ன, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுன்னு போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போது நான் வந்து கணக்காலம் கலங்கூர் சீரியல் நடித்தேன். அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாய். சீரியல் முடித்து நான் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் 6000 ரூபாய். ஸோ அந்த 6000 ரூபாவை தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000, இப்படி தான் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர எங்கள் தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. ப்ளஸ் என்னால் படம் வந்து இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலாக 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறது வேணால் நல்லா இருக்கலாம், மற்றபடி ஃபேக்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்கே அந்த பேனர் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட உங்களை பத்திரிக்கை வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார். நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணம் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு அடுத்து என்ன காரணம் கல்யாணம் அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்போ சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்ல நினைச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார், ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்களை வச்சிருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்டுக்காக பண்ணேன், வேற எதுவும் இல்லை. மூணாவது ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேற காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். இளனுக்கு ஒரு கொஸ்டின், கவிக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளனுக்கு. இல்லை, உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு, அதுவும் உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு. தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் இப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க? அது கண்டிப்பாக சார். எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது சார். எங்கள் அப்பத்தா தான் சின்ன வயசு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பாத்தாக்கு டெடிகேஷனாக இருக்கும். கவின், வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. கமல்ஹாசன் வந்து அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல கிட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? கரீனா சோப்ரா. ஓகே, சொல்லுங்க. சந்தானம் சார் போட்டிருப்பாருல லேடி, அதுதான். ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவானா ரெமோல பண்ண மாதிரியோ இல்லை வந்து கமல் சார் அவ்வை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது. அது சின்னதாக காலேஜில் பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பார்க்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதில் ஒன்று பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அரதாங்க நிஷா மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி. பரவாயில்ல, 3ஆவது இருந்துச்சு, நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. வாழ்த்துக்கள். சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர். நடிச்சிருக்காங்க சார். டேரக்டர் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சுருக்கீங்க, பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான். ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார். எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் சார். சார் ஹலோ சார், ஆஸ் அன் ஆக்டரா சார், நான் ஆஸ் அன் ஆக்டரா ஒரு டாப் 5 இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மராக ஒரு டாப் 5 இருப்பாருன்னு பிலீவ் பண்ணுறேன். கவின் சார், ஒரு 2-3 நாளாக அந்த லேடிஸ் கெட்டப் வந்துருக்கீங்க.
உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் அண்ணா, இது இருக்கு? பயங்கர கஷ்டம்னு. நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்களோட கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்ச இந்த டிசைன் உங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன், ஃபுல்லா அந்த அப்படியே சேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்மிக்கியா ஜமுக்கியா ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அது மெனக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. நவீன் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போல இருக்கு. 35,000 ரூபாய் சம்பளமா 3 லட்சம் ரூபாய் சம்பளமா? ஏன்னா பையன் டைரக்டர் இல்லையா? ப்ரொடியூசர் சார் சொல்றீங்க. ஏன்னா 3,500 35,000 ஆச்சு. சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை. சார் நீங்கள் நவீன் சார் நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிகள் சம்பளம் கேட்குறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதா ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுவும் அடுத்த 2 படத்தில் ஹீரோயினே கிடையாதுங்க. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன், அதுலயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இவர் தான் கூட்டு வந்தாரு. கடைசி கொஸ்டின் இது கடைசி கொஸ்டின் சார். கடைசி கொஸ்டின் இது சார். ஹலோ சார், இந்த கொஸ்டின் வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி, ஹீரோ இருந்தாலும் சரி, யார் வேணா பதில் சொல்லலாம். சரிங்களா? கவின் ஸ்டார், ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும். இது என்ன கவின் ஸ்டார்? யாருக்கு மென்ஷன் பண்றீங்க? யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க? அதுக்கப்புறம் வந்து 2 ஹீரோயின், ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? புது ஹீரோயின், ஒருத்தருக்கு தமிழ் தெரியல, எப்படி சமாளிச்சீங்க? 2 பேர்ல யாருக்கும் சொல்லலாம். நேக்கா டைரக்டர் மைக் கொடுத்தாரு. எவ்வளவு நேக்காலாம் பேசிருக்கலாங்க, அது கிடையாது. அவரோட கால் தானே, அவர் தான் சொல்லணும். ஸ்டாரிங் கவின்னு போட்டுப்போம். அப்படின்னா இதில் நடிக்கிறாரு நம்மள இதாக இருக்கும். இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு, அந்த ரீசனுக்காக போட்டோம். ஹீரோயினை சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக 2 பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் எதுவும் இல்லை.